ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வீட்டில் எப்படி பானிபூரி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் பூரி கோதுமை மாவு வச்சு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். அந்த பூரியை வச்சு மற்ற சைட் டிஷ்ஷஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு ஃபுல் பேக்கேஜாக பானிபூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பானிபூரிக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் தான் வேணும். அதனால் நம்ம உருளைக்கிழங்கை நல்லா கழுவி எடுத்து அதை குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப கொசன்னு வெந்துடக்கூடாது. அப்படி வெந்துருந்துச்சுன்னா அந்த மசாலா உள்ளே வைக்கும் போது தண்ணியாக இருக்கும். அதனால் அளவாக ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்து ஆற வச்சு தோல் உரித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பானி இருக்கும் இல்லையா, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு புதினா, ஒரு கைப்பிடி புதினா, நான் ஒரு பெரிய பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் பார்த்து போடுங்க. இது காரம் அவ்வளோக்கா இருக்காதனால ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி ஒரு துண்டு போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். திப்பிரியாக இல்லாமல் ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்ம இதை வடிகட்டவே வேண்டாங்க. அதை ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு டேஸ்ட்டுக்கு சாட் மசாலா வேணும்னா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாட் மசாலாலாம் ஆட் பண்ணலைங்க. ஜஸ்ட்டு உப்பும் அதுக்கப்புறமா ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கரும்பு சக்கரை போட்டுக்கலாம். நார்மலாகவே கரும்பு சக்கரை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பானி காரம் இல்லாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு. அதனால் நான் எப்பயுமே உப்பும் கரும்பு சக்கரையும் ஆட் பண்ணுவேன். இந்த பானி அவ்வளோதாங்க. இது கூட சாட் மசாலா சேர்த்துனிங்கன்னா கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். நல்லா இதை கிளறி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து புளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நல்லா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி, ரொம்ப கொஞ்சம் மீடியம் திக்காக வரணுன்னா நீங்கள் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கணும். அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு பீஸ் வெல்லம், சின்ன பீஸ் வெல்லம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும், வெல்லம் நல்லா கரையணும். இது 1 டம்ளர் இருக்கிறது ஒரு 3/4 டம்ளர் வந்தால் போதுங்க. கொதிச்சதுக்கப்புறம் தனியாக எடுத்து ஆற வச்சு, புளியில் கொட்டை இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கூட எடுத்து வச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ணுற புளி கொஞ்சம் கொட்டை இருக்காங்காட்டிக்கு நான் இன்றைக்கி மிக்சியில் போட்டு அரைக்காமல் அப்படியே நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம்னா அந்த புளியோட சாரெல்லாம் இறங்கிரும். அதை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்தோம்னாலே ஒரு மீடியம் திக்னஸில் நம்மளுக்கு புளி சட்னி கிடைக்குங்க. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் அரைச்சிங்கன்னா இதை விட கொஞ்சம் திக்காக வரும். இதுவே நல்லா தாங்க இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சுங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்க எடுத்து ஆற வச்சு நல்லா தோல் உரித்து வச்சுக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெண்டையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு கூடயே உப்பு சேர்க்குற மாதிரி நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூளும் சாட் மசாலா, கரம் மசாலா எது உங்களுக்கு இஷ்டமோ அதை சேர்த்துக்கலாம். நான் எங்கள் பாப்பாலாம் சாப்பிட்றங்காட்டிக்கு நான் வெறும் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு கூட. இதையும் இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். நல்லா பூரியை சென்டராக பார்த்து உடச்சி நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சால் கூட நல்லா மொறுன்னு பூரி வருங்க. அதோட டிப்ஸ்லாம் நான் இன்னொரு வீடியோவில் கோதுமை வச்சு பூரி எப்படி போடுறதுன்னு போட்டிருப்பேன். அதில் டிப்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் குட்டியாக தாங்க பூரி போட்டேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பூரி செஞ்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம அறுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் அப்படியே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணிட்டு நான் இன்றைக்கி 2 டைப் ஆஃப் பானி செஞ்சுருந்தேங்க. எங்கள் பாப்பா கொஞ்சம் காரம் இல்லாமல் பானி, அப்புறம் நல்லா காரமாக இருக்க பானி செஞ்சுருந்தேன். இந்த பானி எடுத்து எல்லா பூரிலையும் ஊற்றிக்கலாம். கடையிலலாம் முக்கி கொடுப்பாங்க. நான் இங்கே பிளேட்டிங்லேயே ஊற்றுறேன். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க புளி சட்னி கொஞ்சம் ஊற்றினாலே போதும். ரொம்ப டேஸ்டிங்காக இருக்கும். கடையில் வாங்குற மாதிரி அப்படியே இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.